ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ஆள் இப்போ தான் தூங்கி எந்திரிக்கிறாப்புல. இன்னும் இந்த பாய் கூட எடுக்கல பாருங்க. இன்னைக்கு சண்டே. என்ன இன்னும் தூக்க கலக்கம் போலையோ? மணி 7:00 போகுது. 6:30 எந்திரிச்சு பல்லுலாம் விளக்கி வந்து உட்காந்துருக்கேன். இப்போதான் வந்து உடனே எழுப்புறேன். மேக்கப்லாம் பண்ணல, சும்மா அப்படி காலை கடனை முடிச்சுட்டு மூஞ்சியை கழுவிட்டு பல்லு விளக்கிட்டு நேற்று வாங்கின புது ப்ரெஸ்ஸில் பல்லு விளக்கிட்டு பல்லு வெள்ளையாரும். ஆனால் நல்லா இருந்துச்சு ப்ரெஸ்ஸு, புது ப்ரெஸ். அப்படி மெதுன்னு இருந்துச்சு, சாப்பிட்டோம். ஆமாம், இப்போ என்ன சொல்ல வந்தோம்? ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சண்டே விளாக் பார்க்க போகிறோம். இன்னைக்கு 1 டே ஃபுல்லாக நாங்கள் என்ன பண்ணுறோம்னு வீடியோ எடுக்க போகிறோம். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. தண்ணியை குடி. இப்போ இன்னும் தூக்கம் வரல. 7:30 வரை தூங்கிக்கிறவான்னு கேட்டாப்புல. நான் தான் மண்டையில் தட்டி எந்திரிச்சு உட்கார வச்சுருக்கேன். டைம் ஆயிடுச்சு, சர்ச்சுக்கு வேறு கிளம்பணும். இந்த வாரமாக கொஞ்சம் சீக்கிரம் போய் உள்ளார உட்காருவோம். நாலு ஃபுல்லாக வேலைக்கு போகிறேன். நானே சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன். வீட்டிலே இருக்கிற உனக்கு தூக்கம். நைட்டு 12 மணி வரை செல்லையே பார்த்து கிடந்தா. ஆமாம், மதியம் ஃபுல்லாக தூங்குறது, நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கிறது, காலையில் தூங்குறது, லேட்டாக எழுந்திரிக்கிறது. 7 மணி ஆச்சு. போய் இப்போ கோலம் போடு, ஓடு. பக்கத்து வீட்டு ஆண்டிலாம் கோலம் போட்டாங்க. ஓகே, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். ஸ்நாக்ஸ் என்ன வாங்கணும்? பிஸ்கெட் போதுமா? போண்டாவா? அது எந்த இருக்கே? ஓகே, போண்டா இருந்தால் பார்க்குறேன், இல்லைனா பிஸ்கெட் தான் வாங்கிட்டு வருவேன். டைம் ஆகிடுச்சு, பால் வாங்கிட்டு வரேன். டீயை போட்டு குடிச்சிட்டு நம்ம கிளம்புவோம் சர்ச்சுக்கு. ஓகே மக்களே, இன்றைக்கி நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம்னு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் பேபி, கடை போயிட்டு வந்துட்டிங்களா? நான் போட்ட கோலம் மக்களே எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரியா? இது என்னது? இது அது வந்து பூதேன், நான் டிசைன் தான். பூரான் கிடையாது, அதெல்லாம் ஒரு மாடல் டிசைன். அதுக்கு பேர்லாம் என்னன்னு தெரியாது. ஆமாம், அதுதான். அது என்னன்னு தெரியல. நுரையீரல். ஓகே, ஆத்தாடி. இந்த வாசல்ல ஒரு நாள் போகும், அந்த கதையை திறந்து விட்டாங்க பாருங்க மக்கள். இருட்டா இருக்கு மக்கள், அந்த உருவம் போக மாட்டேங்குது. அப்படி இல்ல மக்கள், நான் பேக்ல வந்தேனா. நீ டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, கதவு டேமேஜ் ஆயிடக்கூடாது. எப்பா என்ன ஒரு நல்ல மனசு. ஓகே, அடுத்து வந்துட்டு டீ போட்டு குடிப்போம். மக்களே என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா பால் இருக்குது, அதுக்கப்புறம் இதில் ஏதோ வடையா என்னன்னு தெரில, பார்சல் இருக்குது. அப்புறம் மேரிகோல்டு பிஸ்கெட்டு, கம்ஃபர்ட்டு துணி துவைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்துட்டு நம்ம காஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம், சரியா? டீ சாப்பிட போகிறோம். டீ ரெடி ஆயிடுச்சு. 7 மணிக்கு எழுந்திரிச்சு 8 மணிக்கு காஃபி. போண்டா கிடைக்கல. இந்த போண்டா வாங்குறதுக்காக நான் அலைஞ்ச இருக்கேன். எப்பயும் சண்டே அன்னைக்கு இந்த ரஸ்க்கு தான் வாங்குவான். ஆனால் அது சாப்பிட்டு போனால் சீக்கிரமாக பறிச்சிருது. 11 மணி 12 மணி ஆயிடுது சர்ச்சு முடிய. அதனால் பறிச்சிருது. அதனால் ஒரு சண்டே அன்னைக்கு மட்டும் உளுந்த ஏதாவது வடை போண்டா வாங்கி சாப்பிட்டா கொஞ்சம் பசி இல்லாமல் இருக்கும், தாங்கும் வீட்டுக்கு வர வரைக்கும். அப்புறம் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக போண்டானா அது 2 தடவை சுடுறாங்க, சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் லேட் ஆகும். அதனால தான் வடை வாங்கிட்டு வந்தேன். நான் வாங்கிட்டு வந்ததில்ல. முத கடியே பச்சை மிளகா போயிடுச்சு. மிளகா இருந்தாலும் அதுவும் ஒரு உரைப்பா நல்லா இருக்கு. புதுசு போடல. காலையில் சரி, காப்பி போதும். காப்பி குடிச்சிட்டு அடுத்து ஓகே அது கிளம்புவோம். அது உங்களுக்கு அப்புறம் பேசிட்டே இருந்தால் போர் அடிக்குங்களா? சர்ச்சு கிளம்புமா? கட்டாக மாட்டேங்குது மக்களே. நாங்கள் கிளம்பி விட்டோம்.
கிளம்பியாச்சு ஃப்ரெஷ்ஷாக. நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 9 ஆக போகுது. 8:45 கிளம்பி விட்டோம். இந்த சட்டை வந்து சேம் ட்ரெஸ் எப்படி இருக்கு? காஸ்டியூம் வந்துட்டு சேமா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பட் இந்த சட்டையை நேற்று துவைக்கணும்னு இந்த குண்டு என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பார்த்தீங்களா? அப்படியே பேக். இந்த பாருங்க மக்களே, இந்த ஒயிட் சட்டையை இந்த குந்தாணி என்ன பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சட்டையோட ஒன்றா ஊற வச்சு துவைக்கணும்னு இங்கே பாருங்க. பொய் காடு. அது மேலே அந்த சட்டை மேலே இதை வைக்கலாமா? எப்பயுமே ஒயிட் ட்ரெஸ்ஸை தனியாகவே ஊற வச்சு தனியாகவே துவைச்சி தனியாக தான் காய போடணும். ஆமாம், பாவமாக இருக்கான். ஒழுங்காக அந்த கரை போகிற மாதிரி துவைச்சி கொடுக்குற. நான் கடையில் போய் ஆளாக கேட்டேன், ஆளாவும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. போயிட்டு வரும்போதே ஆளாக வாங்கணும். ரைட்டாக இருக்கணும் என்னை மாதிரி, சரியா? சரி, கிளம்பு, டைம் ஆயிடுச்சு. கிளம்பா. வாயப்பாரு. அப்புறம் ஒரு மெமரி, இந்த சட்டையை பார்க்கும்போது என்னோட ஸ்கூல் டைம் ஞாபகம் வந்துச்சு. எங்களோட யூனிஃபார்ம் வந்து ஒயிட் சட்டை தான். ஒயிட் சட்டை அது உனக்கு, எங்களுக்கு அப்படி இல்லை. காக்கி பேண்ட்டு ஒயிட் சட்டை தான் வரும். கடைசி நாள் எக்ஸாம் முடிச்சுட்டு இப்படித்தான் மைய அடிச்சிடுறது சட்டையில். நல்லா ஒயிட் சட்டையை பார்த்து எந்த லட்சணத்தில் அந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன். இதுக்காகவே 2 பேனா கொண்டு போய் ஒரு பேனா எக்ஸாம் எழுதிட்டு ஒரு பேனா ஃபுல் மையில் கொண்டு வந்து ஒவ்வொருத்தையும் சட்டையிலையும் அடிச்சு விட்டுறது. சில டைம் வாத்தியார் சட்டையிலையும் அடிச்சு விட்டுறது. முன்னாடி போகும்போது எந்த வாத்தியார் பிடிக்கல அந்த வாத்தியார் பின்னாடி சட்டையில் அடிச்சு விட்டு வந்துடுது. அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் என் சட்டையை, ஒயிட் சட்டையை. அன்றைக்கி மட்டும் சீக்கிரமாக, கடைசி எக்ஸாம் அன்றைக்கி மட்டும் சீக்கிரமாக எழுதிட்டு ஓடுறதுக்கு தான் பார்ப்பாங்க எல்லாருக்கும். அப்படின்னு பஸ் ஸ்டாண்டில் போய் பிடிச்சி மைய அடிச்சிடுறது எல்லாத்துக்கும் ப்ளூ கலரில். அந்த மாதிரி என் சட்டையை எப்படி பார்த்து இருந்தாலும் ஒரு பழைய நினைவுகளை கொண்டு வந்துச்சு. வருண்டி சட்டை ஒரு மாடி. இப்போல்லாம் அந்த பழக்கம் கிடையாது, பட் அப்போ இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிளம்பா. சரி, என்ன வேலை? டைம் ஆச்சுன்ட்டு ஸ்ப்ரே எனக்கு வாசனையாக இருக்கணும்ல. ஓகே மக்களே, நீங்கள் ஓகே சரி, நாங்கள் போயிட்டு வரோம். சரியா, போகலாமா? கிளம்பலாம். போவோம். கிளாஸ் இங்கே இருக்குல்ல. பொம்பளை பரவாயில்ல இருக்கு. நான் பொம்பளை பரவாயில்ல இருக்கு. நான் கிளம்பிட்டு 8:45. சரி, ஓகே கிளம்பலாம். பாய். இங்கே பாரு, சர்ச்சு முடிஞ்சிச்சு. கிளம்பாமா? ஏலம் விட்றாங்க. ஏலம் எடுக்கலையா? இந்த ஏதாவது ஒரு 1 லட்சத்துக்கு ஏலத்தை எடுத்துருவா. என்ன பேபி, என்ன சாமான் சட்டெல்லாம் வாங்கிட்டு வர? பாய் தலானிலாம் அள்ளிட்டு வர? சண்டே விளாக்ல புது பாயே பாய் வந்துச்சு. ஆமா, பாய் தான் இது. பாய் தான் இது. விரிச்சு படுக்கிற பாய். பாய். ஆமா, சரி. பாய் இல்ல, பாய் வந்துச்சு. நம்ம பாய் வந்துட்டு கொஞ்சம் இதுவாயிடுச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு. பாய் இதோட சின்ன பாய் 300 ரூபா சொன்னாங்க. பெரிய பாய் இது வந்து 600 ரூபா சொன்னாங்க. 2 பாய் 350 ரூபான்னு கேட்டேன். 350 ரூபான்னு கேட்டேன். என்ன பாதிக்கு பாதி அடிச்சிருக்க? அதோட 400 ரூபான்னாங்க. நான் 350 ரூபாயிலே இருக்கேன். இறங்கல, ஏறவும் இல்லை, இறங்கவும் இல்லை. 370 ரூபாய்க்கு
370. பாய் உங்க ஊர்ல எல்லாம் என்ன ரேட்ல ஆமா. பாய் உங்க ஊர்ல எல்லாம் என்ன ரேட்ல இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா. இந்த பாய் ஒர்த்தா 350 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. 370. 600 ரூபாய் சொல்லி 370க்கு வாங்கியிருக்கீங்க. ஆமா. ஓகே ஓகே, பேர் பரவாயில்ல. வந்தா வச்சுக்கலாம். நம்ம படுத்துக்கலாம். கொஞ்சம் நல்ல பெரிய பையாக தான் இருக்குது பாய் பார்க்க. பெருசா தான் இருக்கு. நான் போன டைம் நான் வாங்கின பாய்க்கு இது நல்லா பெருசாக தான் வாங்கியிருக்கீங்க. ஓகே. 2 பேர் தாராளமாக படுக்கலாமா? 2 பேர் படுக்கலாம். ஓகே, நம்ம வீட்டுக்கு புது பாய் வந்துருச்சு. மக்களே மறக்காம இது ஒர்த்தான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க வீட்ல பாய் இருக்கான்னு. மக்களே நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். குண்டு என்ன பண்றீ? என்ன குண்டுன்ற? அப்ப மண்டு நான் சொல்ல முடியும். பேபின்னு கூப்பிடு. பேபின்னு கூப்பிடுவாங்க. நாங்க வந்து சர்ச்சு போயிட்டு வந்துட்டோம். அடுத்து வந்து காலை டிஃபன். காலை டிஃபன் என்ன? இன்னைக்கு நம்ம வீட்ல டிஃபன் என்னன்னு பாத்தீங்களா? பழைய கஞ்சி, பழைய சோறு. வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கேன். ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு. வெங்காய பொரியலா? வெங்காய பொரியலும் நல்லா இருக்கும். வெறும் வெங்காயம் மிளகா பொடி போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி. வெங்காயம் விக்கிற விலைக்கெல்லாம் வெங்காய பொரியலாம் சாப்பிடுறோம். அப்ப இந்த சாப்பிடுற இது வந்துட்டு முட்டை ஆம்லெட். ஓஹோ, பழைய கஞ்சி ஆம்லெட்டா? அதான் நீங்க வந்துட்டு காலையில சாப்பாடு. ரொம்ப பிரமாதம். ரொம்ப பிரமாதம். ஞாயிற்றுக்கிழமை காலையில அவன் டிஃபன் சாப்பிடுவேன். எனக்கு கஞ்சி. கஞ்சியாவதுக்கு போடுறனே, பெருமையா பேசணும். சரி, கஞ்சியும் உடம்புக்கு நல்லதுதான். பழைய கஞ்சி. ஆமா மக்களே. சரி, சாப்பிடலாமா? மணி 11 ஆயிடுச்சு சர்ச்சுக்கு போயிட்டு வர்றதுக்கு. அடுத்து மதியம் வேற டின்னர் பார்க்கணும்ல, லஞ்சு பார்க்கணும்ல. அதுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டேன். நான் இன்னும் மாத்தல. எனக்கு வந்து சைடு கேப்ல ட்ரெஸ்ஸோட வந்து சாரி சுடியோட வந்துட்டு உள்ள வந்து சமைக்கிறது பிடிக்காது. ஐயோ, கை வேற வலிக்குது. டக்குன்னு பேசி முடியும். வளவலன்னு பேசலாம். அவ்வளவுதான். நான் வந்து முட்டை பொரிச்சிட்டு காலை சாப்பாடு முடிச்சிட்டு அடுத்து மதியம் என்ன சமைக்கிறோம் அப்படின்றத முட்டை காட்டுறோம். சரியா? ஆமா. அவ்வளவுதான். நீங்க காலையில என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நான் போறேன். இங்க ட்ரெஸ் வேற துவைக்கணும், ட்ரெஸ் ஊற வைக்கணும். பாயா அந்த பலகையா? ஆமா, நீ உன் வெயிட் தாங்க மாடி. அந்த பலகை இந்த பலகையா? இந்த பலகை எப்படி நெளிஞ்சு போயிருக்கு பாருங்க. வந்து இப்படி நெளிஞ்சு போயிருக்கே. இதுல நான் எப்படி உட்காந்து துவைக்கிறது? அரி குந்தாணி. அப்ப அந்த பெரிய பலகை எடுத்துக்க. என்ன பண்றது? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறோம். நல்லா ஜம்முன்னு உட்காராம கொஞ்சம் அப்படி மேலாப்புல கால் தாங்கி உட்காந்துக்கிட்டோம்னு வச்சுக்க, சரியா வந்துடும். நீ உட்காராத, நீ உட்காந்தாதான் அப்படி போங்க. அந்த பெரிய பலகை எடுத்துக்க. இதுல தூக்கி மூட்டையை வச்சுட்டு அதில் எடுத்துக்க. இன்னைக்கு நான் தான் ட்ரெஸ் துவைக்கணும்ல, போய் துவைக்கிறேன். வரட்டா மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. சிக்கன் வாங்கி கொடுத்துட்டு துணி துவைக்கிறதுக்காக போயிருக்காங்க. நான் வந்துட்டு சிக்கனை கழுவிட்டு கிரேவி வைக்க போகிறேன். அப்புறம் நம்மளோட இந்த சிக்கன் கிரேவி வீடியோ வந்துட்டு பிரபா விஜய் ஆஃபீஸில் நம்மளோட இன்னொரு சேனலில் வந்துட்டு ரிலீஸ் ஆகும். அதில் போய் பார்த்துக்கோங்க, சரியா? இப்போ வந்துட்டு வாங்க நம்ம சிக்கனை பார்ப்போம். ஓகே மக்களே, இதான் வந்து சிக்கன் பார்த்துக்கங்க. இது வந்து நான் இன்னும் கழுவலாம் இல்லை. அவங்க கடையில் வாங்கிட்டு வந்ததோடு நான் கவர்லேருந்து ஓப்பன் பண்ணி கொட்டி வச்சுருக்கேன். அவ்வளோதான். மித்தப்படி இன்னும் அதை க்ளீன் பண்ணலாம் இல்லை. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சமைக்க வேண்டியதான். அடுத்து வந்து சமையல் வீடியோவில் பார்ப்போம். பேபியோ, என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? துணி காய வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதானே நடுவீட்டுக்குள்ள துணி காய வச்சு. ஆமாம், மட்டும் அந்த ஃபேண்ட் என்னால் துவைக்க முடியாது. ஜீன்ஸ் பேண்ட் இதில் அதனால அதை மட்டும் நான் சண்டே அன்னைக்கு துவைச்சு போடுவேன். அதுவும் போல இன்னைக்கு வந்துட்டு வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கா. ஞாயிற்றுக்கிழமை எப்பயும் இந்த ஊர்ல நைட்ல தான் மழை பெய்யும். இன்னைக்கு என்னமோ ஞாயிற்றுக்கிழமை பகல்ல போடுங்க. அதனால உள்ள காய போட்டு தண்ணி வடிய வச்சுட்டு ஃபேன்ல எடுத்து போட்டோம்னா ஆறிடும். பாத்தீங்கன்னா எடுத்து போடக்கூடாது, ஃபேன் சுத்தாது. ஃபேன் காத்துல தான் போடணும். உங்க அறிவுக்கு நீங்க எங்க இருக்கவங்க இல்ல, எங்கேயோ இருக்கவங்க. சரியா? சரி, காய போட்டு வாங்க. சரி, காய போட்டு வாங்க, எனக்கு வேலை இருக்கு. ஓகேவா? மெதுவா புளி, சட்டை கிழிஞ்சிடாம. மக்களே, கரிச்சு புளியரம்னு கிழிச்சு வச்சு விட்டேன் மக்களே. கிழிச்சு விட்டு என்ன இப்படி கிழிஞ்சு போயிருக்கு. நாங்க எடுத்து தொங்குதா இந்த கரிச்சி வந்து நடுவில் கிழிஞ்சு போச்சு. அதை வந்து கிழிச்சு விட்டு என்னடி இப்படி கிழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு வந்து கேட்குறா. அப்படி இங்கே பார்த்தீங்களா அந்த நடுவில்? இது வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால எத்தனை கிழிச்சிடாம துவைச்சு காய போட்டு வாங்க. சரியா? போட்டாச்சு. நான் வேலையை பார்க்க போறேன். ஓகே, பாய்.
இன்னும் ஊருக்கா போற பாய் சொல்லிக்கிட்டு கிச்சனுக்கு போறேன். என்னதான் பண்ற ரவி? அடி குந்தானி என்ன பண்ணிட்டு இருக்க? குழம்பு போய் போட்டா பிடிச்சிட்டு தர்ற? ஏய் வீடியோவா? ஏய் குழம்பு வச்சே போட்டோ எடுக்கிறேன். அந்த சேனலுக்கு சிக்கன் குழம்பு ரெடியா? சிக்கன் குழம்பு வந்து ரெடி. சாப்பிடுமா? சமைச்சாச்சு, அடுத்து வந்து சாப்பிட போறோம். என்ன நீ சிம்பிளா வச்சுட்டு போன வாரமா சிக்கன்லாம் வறுத்த? போன வாரம் சிக்கன் 65 வரணும். அதனால கரெக்டா இந்த வாரம் இல்ல எனக்கு தூக்கமா வருது. நான் தூக்கமா வருது. எந்திரிச்சதே 7 இதுல தூக்கமா நைட்டு 12 மணி வரை முடிச்சுட்டேல. அப்படி இல்ல தூக்கமா வருது. ஓகே மக்களே, நம்ம வந்துட்டு சாப்பிடுவோமா? குழம்பு சிக்கன் குழம்பு பாருங்கள். உருளைக்கிழங்கு ஆமா, கிரேவியும் இல்ல குழம்பும் இல்ல. அது ஒரு தினுசு. அப்படி வச்சிருக்கேன். அது ஒரு தினுசா வச்சிருக்கேன். தினுசுனா என்ன? அது ஒரு தினுசு. ஆமா. சரி மக்களே சாப்பிடுவோம். சரி நாங்க சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிடுங்கள். சண்டே ஸ்பெஷல் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நீ இப்பயே தூங்காத, சாப்பாடு எடுத்துட்டு வா. எனக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் தூங்கு. நீ சாப்பிடலைனாலும் பரவாயில்ல. இப்ப மட்டும் உனக்கு நல்ல கண்ணு ரெண்டு அப்படியே முட்டை கண்ணு வரும். என்ன ஆனாலும் சரி, எனக்கு சமைச்சு வச்சுட்டு நீ பத்துக்கோ. எனக்கு சமைச்சு வச்சுட்டு நீ எங்கனாலும் போய்க்கோ. டைம்ல பாரு. சீக்கிரம் ஓடியா. குழம்பு ரைஸ். ஓகேயா? சாப்பிடுமா மக்களே? சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு உங்க வீட்ல என்ன சாப்பாடு? எங்க வீட்ல சிம்பிளா முடிச்சிட்டோம். சாப்பாடு சிக்கன் குழம்பு. ஏன்னா மீன் வாங்கலாம்னு தான் போனோம். பட் அங்கே மீன் சரியில்லை. மீனும் கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் போனதே லேட்டா, மீன்லாம் காலி ஆயிடுச்சு. அவ்வளோவா மீனும் சரியில்லை. சரி அதோட இன்னைக்கு சண்டே வேற சும்மா அப்படி ஒன்று சரி சிக்கனையாவது எடுத்து சாப்பிடுவோம். சிக்கன் எடுத்தோம். இடையில 3 நாளைக்கு மீன் எடுத்தோம். இல்லைன்னா ஃபைட் ஆயிரும். சண்டே வந்து ஃபைட் ஆயிரும். அது என்னையே பாக்குறியா? அதான் என்னையே பாக்குறியா? நல்லா இருக்குன்னு சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், கம்மனி இருப்பேன். லாஸ்ட் கேட்பேன், கம்மனு கப்ப கப்பன்னு அடிச்சுட்டு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு. நல்லா இல்லைன்னா தான் சொல்லியிருப்பேன்ல. நல்லாவே இல்லை அப்படின்னா நல்லா இருக்குன்னு தான் சாப்பிட்டே இருக்கலாம். அந்த ஒரு வார்த்தை அந்த நல்லா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த மனசுக்குள்ள குளிர் இருக்கு. அதை சொல்றதுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. மழை பெய்து போய் அங்கே நின்று குளிரும். நல்லா நல்லா. சரி மக்களே, நாங்க வந்து சாப்பிட்டு வரோம். நீங்க என்ன சாப்பிட்டு வாங்க. சரியா? சாப்பிடுங்க. ஓகே மக்களே, இங்க பாத்தீங்களா? இது ஃபுல்லா ஈசல் மக்களே. நாங்கள் தூங்கிக்கிட்டு இருந்தோமா, அந்த பக்கெட்டு அங்கே ஃபுல்லாக ஈசல் வந்துருச்சு. ஈசல் வந்து எங்களை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. அதனால் இது என்ன பண்ணுறதுன்னு தெரில. மொயின்னு வந்துருச்சா. நான் என்ன பண்ணியிருக்கேன், தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன். வேறு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை, எப்படி போக வைக்கிறதுன்னு. அதனால் தண்ணி ஊற்றவும் எல்லாம் மயங்கிருச்சு. நீ வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணணும் இதை வந்துட்டு. நான் மக்களே நல்லா தூங்கிட்டு இருந்தோமா, அந்த ஈசல் வந்து எங்கள் தூக்கத்தை வந்து கெடுத்து பிடிச்சி மக்களே வந்து கடிச்சு வச்சிருச்சு. அதனால் வந்துட்டு எந்திரிச்சு இப்போ அது ஒரு வேலை வச்சுருக்கு. நாங்கள் வந்து இங்கே பாருங்கள், ஒரு ஆள் தூங்குறத பற்றியெல்லாம். என்ன பேபி என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்ன ஆச்சு? நம்மளோட தூக்கத்தை வந்து கெடுத்து விட்டுருச்சு. ஆமாம் மக்களே, எனக்கு தான் தூக்கம் சரியான தூக்கம். மணி 5:15. ஆமாம், ஒரு 5:30 வரைக்கும் தூங்கி எழுந்திரிக்கலாம்னு நினச்சோம். பட் ஈசல் வந்து கெடுத்துருச்சு. ஸோ நீ வந்து மணி 5:15 ஆச்சு. இனி இந்த வீடு வாசலாம் பெருக்கி அள்ளிட்டு டீயை போட்டு குடிக்கணும். அந்த ஈசலெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஈசல் வந்ததுனால இன்னைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்க. இல்லைன்னா 6 மணி ஆனாலும் உன்னை எழுப்ப முடியாது. ஆனால் எனக்கு செம்மையாக தூக்கம் வருது. இப்போ விட்டாலும் தூங்கிடுவேன். ஆனால் வேலை இருக்குது. அதனால் வந்துட்டு பாத்தியலா கொட்டாயை பற்றியலா? ஆமாம். சரி மக்களே, அவ்வளோதான். நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டு தூங்கினோம். ஈசல் வந்து அது பொறுக்காமல் கிளப்பி விட்டுருச்சு. ஸோ அதனால் இதோட இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம். சண்டே விளாக் முடிஞ்சிச்சு. எங்கேயும் வெளியிலையும் போகல. ஈவினிங் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஈவினிங் எனக்காவது பார்க்கு எங்கேயாவது போகலாம் பார்த்தோம். எங்கேயும் போக முடியல. வீட்டில் நிம்மதியாக தூங்க கூட முடியல. இந்த ஈசல் பண்ண வேலை தூங்க கூட முடியல பார்த்துக்கோங்க. மழை வந்ததுனால தான் ஈசல் வந்துருக்கு. அதுவும் ஈசல் வந்து பெரிய ஈசல் கிடையாது, சின்ன குட்டி அந்த கரையா ஈசல்
மாதிரி படுத்து கிடக்கும் போது மேல ஃபுல்லா வந்து கடிச்சு தள்ளிடுச்சு. இல்லை நான் அப்போ தான் கண்ணை அசந்தோம்னா டப் டப் டப்புன்னு சவுண்டு கேட்டுச்சு. என்னடா டப்பு டப்புன்னு எவன்டா போட்டு அடிக்கிற முடிச்சு பார்த்தா இவன் எந்திரிச்சு ஒன்றொன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அது கொய்யின்னு தெரியுது, ஒன்றொன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதோட தூக்கத்தை முடிச்சாச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அவ்வளோதான். ஓகே பாய். பாய்.